பரப்பலாறு அணைக்கு விடிந்தது விடியல் காலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகா வடகாடு ஊராட்சியில் அமைந்துள்ளது பரப்பலாறு அணைக்கட்டு பகுதி. கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை பெய்யும் பொழுது இந்த அணைக்கு மழைநீர் அதிகப்படியாக வந்து செல்கிறது. இந்த அணை 1975ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்பு 1977ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் கொள்ளளவு 90 அடியாகும். அன்று முதல் இன்று வரை தூர் வாரப்படாமல் சேரும் சகதியும் நிறைந்து அணையின் நீர்மட்டம் பாதியாக குறைந்து போனது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சக்கரபாணி முயற்சியின் காரணமாக முதற்கட்டமாக 19 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வனத்துறை சார்பிலும் மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பிலும் இந்த அணையின் பழமை மாறாமல் அணைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் அணையை தூர்வார கடும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி தங்கச்சியம்மாவட்டி ஊராட்சி பகுதியை சார்ந்த பரப்பலாருடைய வாசன அயக்கட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி, அதுவும் அந்த அணையின் மூலமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விவசாயி. இந்த அணையானது 1975ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் முதலமைச்சராக இருந்து அவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு, அதே போல மீண்டும் அவரால் 1977ஆம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த அணையானது ஒட்டன்சத்திரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு 2500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒட்டன்சத்திரம் பகுதி விவசாயிகளுக்கும், அதே மாதிரி ஒட்டன்சத்திரம் தொகுதியை தாண்டி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி அரவக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 4500 ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாசன விவசாயிகள் அந்த நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள். அதே போல இந்த ஒட்டன்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டன்சத்திரம் நகர பகுதி, ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய 20 கிராம ஊராட்சிகள் இடையோட்டை நங்காஞ்சி அணை இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி பகுதிகளும் குடிநீர் தேவைக்காக இந்த பரப்பலாறு அணையை ஒவ்வொரு பயன்படுத்தி வருகிறார்கள். இது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இரண்டுக்குமே பயன்பட்டு வருகிறது. இந்த அணையானது கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு நெருங்கி வருகிறது. 30 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. அந்த கட்டப்பட்ட காலத்திலிருந்து இந்த அணை தூர்வார முடியவில்லை. ஏனென்றால் இந்த அணை அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே வனப்பகுதியிலே அமைந்துள்ளது. அந்த அணையினுடைய கட்டுமான பகுதி மட்டுமே பொதுமக்களுக்கு சொந்தம். அதே போல மீறி அந்த நீர்க்குடி பகுதி அனைத்தும் வனத்திற்கு சொந்தம். ஆகவே கிட்டத்தட்ட இந்த ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையானது இந்த அணையுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதி, அந்த சேறு மண் இதெல்லாம். ஏனென்றால் அந்த அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வாய்க்கால்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே சிறு சிறு ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் பயணித்து அந்த அணையில் வந்து சேர்ந்து பெருவெள்ளம் மழைக்காலங்களிலே அந்த தண்ணீர் வரும்பொழுது கல், கரடு, மண், சேறு, சகதி, குச்சி, மரம் எல்லாத்தையும் கொண்டு டேமில் தள்ளி அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியானது கிட்டத்தட்ட ஒரு 30-35%, 40% குறைந்துவிட்டது. அணையுடைய மொத்த நீர்த்தேக்கமானது 90 அடி உயரம். தற்பொழுது இந்த அணையில 30-35 அடிக்கு மேலமாக அந்த மண் சேரெல்லாம் சேர்ந்து கொள்வதால் அணையுடைய நீர்பிடிப்பு பகுதி சுருங்கியுள்ளது. மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் இது தூர்வாடுறதுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. அப்படி இருக்கையில தூர்வாரினா தண்ணி எந்த அளவுக்கு அதிகப்படியான கொள்ளளவு நிற்குமா, அது எந்த அளவுக்கு நீங்க செய்யலாம்னு இருக்கீங்க? அதாவது கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டீங்கன்னா 19 கோடி ரூபாய் தமிழக அரசு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தை பண்ணிக்கிறாங்க. இது முதற்கட்டமா இந்த திட்டத்தை ஒதுக்கீடு செய்து இதன் மூலமா அந்த பணியை ஆரம்பிங்க. பின்னாடி மருத்துவம் இதுக்கான நிதி ஆதாரம் பத்தலைன்னா மருத்துவம் தமிழ்நாடு அரசு நிதி வழங்குறோம். அதே போல சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையானது சுற்றுச்சூழல் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றுச்சூழல் அனுமதியும் வனத்துறை அனுமதியும் மிக கடுமையான சட்டத்திட்டங்களுடன் விதிமுறைகளுடன் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது அணையுடைய நீர்பிடி பகுதி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அணையுடைய மொத்த உயரம் 90 அடி. 90 அடியில 30-35 அடிக்கு சேர் இருக்குது. அந்த 50-55 அடி தான் தண்ணி நிற்குது. இப்ப அணையை தூர்வாரங்க முழு கொள்ளளவு 90 அடி அந்த அணையிலே தண்ணீர் தேங்கி கூட வசதியும் அதை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயக்கட்டு குளங்களுக்கும் கண்மாய்களுக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்தபடியாக நங்காத அணைக்கும் அந்த தண்ணீரை அணையில் தேக்கி வைத்து முழு கொள்ளளவும் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அந்த அணையுடைய நீரை பயன்படுத்தி விவசாய தேவைகள் குடிநீர் தேவை பூர்த்தியாகும். இவ்வளவு பெரிய திட்டம் யாரால எப்படி சாத்தியமானது?
அதாவது ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி பகுதியுடைய விவசாய பகுதியில் பொதுமக்களுக்கும் நீண்ட கால கனவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையை வந்து இந்த தூர்வாரி இந்த சேரையெல்லாம் அப்புறப்படுத்தி முழுக்கொள்ள கொண்டு வருவது நோக்கம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் அண்ணாதிமுக ஆட்சியிலே கடைசியில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களும் இந்த அணையை தூர்வார வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் நமது சட்டமன்ற உறுப்பினர் இப்போ தற்போது அமைச்சராக இருக்கிறார். அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர்களும் அந்த முக்கிய சட்ட கவலை தீர்மானத்தின் போது இதுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க. ஆனால் நிதி ஒதுக்குனாலும் என்ன சொல்லி கேட்டால் பயன்பாடு கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்லி கேட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து இந்த வனப்பகுதியில் இந்த அணை அமைந்துள்ளால் அந்த அணைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வந்து வனத்துறை அனுமதியும் கண்டிப்பாக வேண்டும். அதற்கான முயற்சி அவங்க செய்யலை. அந்த திட்ட அவங்க திட்டநிதி ஒதுக்கீடு பண்ணது கேன்சல் ஆகி திரும்பி போயிடுச்சு. ஆனால் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் அவருடைய போராட்டி நமது மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டு இந்த அணையை தூர்வாருக்கு 19 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மூலமாக பெற்றுவிட்டார். அதே போல இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் மத்திய அரசிடம் போராடி அந்த சுற்றுச்சூழல் அனுமதியும் அதே போல வனத்துறையிலும் தற்பொழுது அவர்கள் அந்த இசைவாணையை கொடுத்து விட்டார்கள். அந்த அனுமதியான கடந்த 14ஆம் தேதி 14/11/2025 அன்று மத்திய அரசு வந்து இப்படி ஒரு திட்டத்தை இந்த ஒட்டஞ்சத்திரமால் பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் எப்படி எடுத்துக்கிறாங்க? மிக சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துக்கணும். அதாவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து செயலாக்கம் பண்ணக்கூடிய இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி அமைச்சர்களுக்கும் அதே போல மாண்புமிகு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்குத்துறை அமைச்சருக்கும் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிகள் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி.